அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியாக மத்திய கிழக்குல ஒரு மாதிரியான ஒரு அமைதி திரும்பி இருக்குது நண்பர்களே. ஆனாலும் கூட முழுமையான அமைதியா அப்படின்னா அப்படி இல்லை. ஏன்னா நேற்றைய தினம் இந்த சீஸ்ஃபயர் தொடங்கிய பிறகு இஸ்ரேல் ஒரே மூச்சில் 100 தாக்குதல்களை நடத்துச்சு லெபனானின் மீது. இது ஈரானை கடும் சினத்துக்கு உள்ளாக்கி இருக்குது. அதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக ஈரான் அரபு நாடுகளை நான் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அறிவிச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஹார்மோஸ் நீரிணையை திறக்கணும் அப்படிங்கிறது தானே இந்த சீஸ்ஃபயருடைய முக்கியமான கண்டிஷனாக இருந்தது அமெரிக்காவிடமிருந்து. அதை ஈரானும் ஒப்புக்கொண்டிருந்தது இல்லையா. நேற்றைய தினம் ஈரான் அந்த ஹார்மோஸ் நீரிணையிலேயே பாதுகாப்பான பாதை எது அப்படின்னு சொல்லி வரையறுத்தும் சொல்லியிருந்தது. ஏன்னா இந்த ஹார்மோஸ் நீரிணையிலேயே பல இடங்கள்ல இந்த கடலுக்கு அடியில் வெடிக்கிற இந்த மைன்ஸ் இருக்குது இல்லையா, குண்டுகள், அதை வச்சிருக்குது ஈரானு. அதனால் அது இல்லாத இடமாக பார்த்து பாதுகாப்பான வழித்தடம் அப்படின்னு சொல்லி ஒன்றை ரிலீஸும் பண்ணுச்சு. அதில் கப்பல்கள் வெளிவர துவங்கியும் இருக்குது இப்போ. ஆனால் இன்றைக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஈரான் ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டது. அது என்ன அப்படின்னா, லெபனான் மீது தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதால் ஹார்மோஸ் நீரிணையை நான் திறக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஈரான் இப்பொழுது அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்குது. இதற்கு பதிலளித்த இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட். அதில் இருக்கிற கண்டிஷன்கள் ஈரானுக்கு பொருந்தும், ஹார்மோஸ் நீரிணையை திறக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு பொருந்துமே ஒழிய இது லெபனானை உள்ளடக்கிய ஒரு போர் நிறுத்தம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்குது. ஏன்னா இந்த சீஸ்ஃபயர் தொடங்கின பிறகு லெபனான்ல இருந்து ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள் தங்கள் நாட்டின் மீது ஏவுகணை தாக்குதல்களையும் ராக்கெட் தாக்குதல்களையும் நடத்தி வர்றாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் ஈரான் திருப்பி லெபனானின் மீது தாக்குதல் நடத்துச்சு. அதில் லெபனானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் இருக்கா இல்லையா, அவருடைய வீடும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்குது நேற்றைய தினம். இந்த தாக்குதல் ஒரே சமயத்தில் 100 ராக்கெட்டுகளையும் ஏவுகணைகளையும் வீசி தாக்குதல் நடத்தியிருந்தது இஸ்ரேல். இதற்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவிச்சிருக்குது ஈரான். ஈரானுக்கும் லெபனானுக்கும் என்னங்க சார் சம்பந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஈரான் ஒரு ஆக்டோபஸ் மாதிரி. ஈரான் அங்கே உட்கார்ந்துருந்தா கூட அது என்ன பண்ணுது, லெபனானில் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளை வளர்த்து விட்டுருக்குது. காசால ஹமாஸ் தீவிரவாதிகள், சிரியால ஹூத்தி தீவிரவாதிகள், இப்படியே அந்த பகுதி முழுக்க இருக்கிற நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய தீவிரவாதத்தை உண்டாக்கி வளர்த்து வேரூன்ற வச்சு அவங்களுக்கு ஆயுத சப்ளை ட்ரைனிங் எல்லாம் பண்ணி இஸ்ரேலை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் ஒரு கொதிக்கிற நிலையிலேயே வச்சுக்கிட்டு இருக்குது ஈரான். அதனால தான் இஸ்ரேல் காசால அடித்தாலும் சரி, லெபனானில் அடித்தாலும் சரி, சிரியாவில் அடித்தாலும் சரி, உடனே ஈரான் அதற்காக கொந்தளிக்குது. ஏன்னா ஈரானுடைய ஆளுக தான் இந்த நாடுகள் எல்லாம் இருக்கிற தீவிரவாதிகள். அதனால தான் இஸ்ரேலும் விடேன்னு இந்த லெபனான் மீதும் சிரியா மீதும் காசா மீதும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டே வருது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நேற்றைய தினம் இந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த சீஸ்ஃபயரின் போது இந்த சீஸ்ஃபயரில் இருக்கிற கண்டிஷன்களை எல்லாம் இஸ்ரேலோடு கலந்து கொள்ளவில்லை. அமெரிக்கா தன்னிச்சையாக ஈரானிடம் பேசி முடிவு செய்து விட்டது, எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு நேற்றைய தினம் இஸ்ரேல் சொல்லியிருக்குது. இஸ்ரேல் குறிப்பாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் கூட கலந்துக்க வேண்டாமா, நாங்கள் தானே இதில் மெயின் டார்கெட்டாகவே இருக்குது ஈரானுக்கு. ஈரான் தான் எங்களை தாக்குறது இல்லாமல் எங்களை சுற்றி இருக்கிற, அதாவது இஸ்ரேலை சுற்றி இருக்கிற நாடுகளான லெபனான், சிரியா, இந்த பக்கம் காசா போன்ற இடங்கள்லேருந்து தீவிரவாதிகள் மூலமாக எங்கள் மீது தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வர்றாங்க. சீஸ்ஃபயர் அப்படின்னா அதுவும் நிறுத்தணும்ல. அதென்ன லெபனான்லேருந்து ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் எங்களை அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க, ஆனால் நீங்கள் அதை சீஸ்ஃபயர் பங்க நாங்கள் திருப்பி அடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல என்ன நியாயம்? அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. லெபனானை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய டார்கெட்டை நாங்கள் அச்சீவ் பண்ணுறது வரைக்கும் போர் நிறுத்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்குது. இதற்கிடையே ஈரான் ஹார்மோஸ் நீரிணையை திறந்து விடுமா அப்படிங்கிற கேள்வி பெரிய அளவில் எழுந்திருக்குது. நேற்றே திறந்திருக்க வேண்டிய இந்த ஹார்மோஸ் நீரிணையில்
இப்பொழுது தான் ஈரான் வந்து ஒரு மேப்பை கொடுத்து இதில் போங்க சேஃபாக இருக்கும் சொன்னதோடு இல்லாமல் எல்லா கப்பல்களையும் அது அனுமதிக்கவும் இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இதுவரைக்கும் ஒரு சில கப்பல்கள் மட்டும்தான் வெளிவந்திருக்குது நீரிணை வழியாக. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்த பிரச்சனை இன்னும் தீர்ந்தபாடு இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. ட்ரம்ப் வேணா 15 நாளைக்கு நான் போர் நிறுத்தம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அங்கே உண்மையான போர் நிறுத்தம் வந்துவிட்டதா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் இந்தியாவுக்கும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. இதற்கிடையே ஈரான் வந்து இந்த மாதிரி ஹார்மோஸ் நீரிணையை நாங்கள் திறக்க முடியாது, இஸ்ரேல் வந்து லெபனான் அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இன்னும் வந்து சீஸ்ஃபயரு அங்கே முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, அதனால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொன்னதை வன்மையாக கண்டிச்சிருக்குது அமெரிக்கா. அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குது, சீஸ்ஃபயருக்கு ஒப்புக்கொண்ட பிறகு நீங்கள் இன்னும் ஹார்மோஸ் நீரிணையை திறக்காமல் வச்சிருக்கிறது மிகப்பெரிய தவறு, இப்படியே தொடர்ந்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கும் கூட ஈரான் அசைஞ்சு கொடுத்த பாடில்லை. ஈரான் என்ன சொல்லுது, ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள் மீது இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேணும், அதுவும் தான் சீஸ்ஃபயரில் இருக்குது அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்குது. அதற்கு மீண்டும் இஸ்ரேல் பதிலளிச்சிருக்குது, ஹெஸ்புல்லா தீவிரவாத இயக்கம் இருக்கும் வரை நாங்கள் நிறுத்த மாட்டோம், நாங்கள் தொடர்ந்து லெபனானை அடிச்சுக்கிட்டு தான் இருப்போம், எங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்குது, அதை நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டு தான் நிறுத்துவோம்னு சொல்லியிருக்குது. இதை அமெரிக்காவும் கொஞ்சம் ஏற்றுக்குச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நேற்றைய தினம் அமெரிக்காவுடைய பேச்சாளர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஹெஸ்புல்லா தான் பிரச்சனை, ஹெஸ்புல்லா வந்து இந்த சீஸ்ஃபயருக்குள்ளே வரலை, அவங்க வந்து இஸ்ரேலை தாக்குறாங்கன்னா இஸ்ரேல் வந்து அவங்கள தாக்குவாங்க, இதுக்கு எதுக்கு ஈரான் பிரச்சனை பண்ணுது, ஹெஸ்புல்லாவை தானே கேட்கணும் ஈரானு அப்படின்னு அமெரிக்காவும் அந்த விஷயத்தில் கை கழுவிருச்சு. ஆக உண்மையிலேயே அங்கே அமைதி நிலவுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த நிமிடம் வரை ஹார்மோஸ் நீரிணையை நான் திறந்து விட்டேன், எந்த நாட்டு கப்பல் வேணால் இதை தாண்டி போகலாம் அப்படின்னு ஈரான் அறிவிக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.